அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல்வேறு செய்திகளை பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான செய்திகள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக சட்டப்பேரவை கூடுற ஒரு நாள். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு என்னென்ன திட்டம் அறிவிக்க போறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதை விட ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கையில இருக்கிற உள்துறை அப்படின்ற மிக முக்கிய துறையானது கைமாறப் போகிறதா அப்படின்னு ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அடுத்து 2வது முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேத்து அதாவது முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட கையோட நம்மளுடைய தமிழக மக்களின் ஒவ்வொருத்தர் தரையிலும் அதாவது ஒரு பிறக்கிற குழந்தையோடைய தலையில கூட இன்னைக்கு 1,28,384 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கடன் அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழன் பட பாணியில நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அந்த விஷயத்தை பத்தி நம்ம விரிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அந்த மறக்காத கருத்துக்களை சொல்லிருங்க. வீடியோக்கு கீழே ஹைப்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை நாள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 2 நாள் வந்து எம்எல்ஏக்களுக்கு அப்புறம் புத்தாக்க பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினாங்க. இதில் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது, பாமகல இருந்து பாஜகல இருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த சட்டப்பேரவை கூடுற நாளில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய உரை அதை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இன்னைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது சில திட்டங்கள் இன்னைக்கு சட்டப்பேரவை கூடுதுன்னா கண்டிப்பாக நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க. ஒரு சில திட்டங்கள் வந்து கொண்டுட்டு வருவாங்க. எப்படினாலும் திமுக வெளியேறும், இல்லைன்னா தூங்குவாங்க உட்காந்து. அதனால அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. எதிர்ப்புகள் கிளம்பத்தான் செய்யும். அதனால சண்டைனா சட்டங்கள் கிளியத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி அந்த எதிர்ப்புகள் அப்படின்றது கிளம்பத்தான் செய்யும். அதெல்லாம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. இன்னைக்கு மக்களுக்கான குறிப்பா மகளிருக்கான வெற்றி பயணம் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டமும் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படுறதா இருக்காங்க போக்குவரத்து துறை சார்பில். அடுத்து 2வது விஷயமா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவின் போது கட்சி சார்பில் அந்த விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு நன்னாள் அன்னைக்கு நம்மளுடைய தமிழக மக்களுக்கான பெண்களுக்கான மதிப்புக்குரிய மகளிர் திட்டம் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்றதுக்கான ஆலோசனை வந்து இன்னைக்கு சட்டசபையில் எடுக்கிறதா இருக்காங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ நிதி இருக்குது, எவ்வளோ செலவினங்கள் ஆயிருக்கு, எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்ற விவரம் எல்லாமே இன்னைக்கு சொல்லிட்டாரு நம்மளுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். அடுத்த கட்ட நகர்வுக்கு மக்கள் கூட அந்த கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசிட்டிருந்து எவ்வளோலாம் நிதி வாங்கலாம், எப்படிலாம் மக்களுக்கு வந்து திட்டத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுக்கும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுக காலகட்டங்களில் போடப்பட்ட நிறைய திட்டங்களுக்கு இப்போ பேர் மாற்றிட்டு வராங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்கில் கான்ஃபிடென்ட் அப்படின்ற பேரில் டிஎன்சி அப்படின்ற பேரில் மாற்றிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்கும். என்னடா திட்டங்கள் பேர் மாறுதேன்னு. இதே போல் கலைஞர் உரிமை தொகை மற்றும் வெற்றி பயணம் அந்த திட்டம்லாம் வந்து இன்னைக்கு மாறுறதா இருக்கு. அதையும் நம்ம அடுத்தடுத்த சட்டப்பேரவை நிகழ்ந்ததுக்கப்புறம் அடுத்த போடுற வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கடன் அடைக்கிறதுக்கு முன் வந்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று அப்படின்றது தமிழன் படத்தில் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வந்து அந்த பிரமிப்பாக இருக்கும். 90 கிட்ஸுக்கெல்லாம் வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 4,500 தான் ஒரு ஆள் மேலே இருந்த கடன். அதுதான் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் ஒரு அரசியல் படமாக வந்து இன்னைக்கு வெளி உலகுக்கு தெரிஞ்ச அந்த தமிழன் படத்தில் ஒரு வழக்கறிஞராக நடிச்சிருப்பாரு. அந்த வழக்கறிஞர் அப்படின்ற போது அவருடைய அந்த முன்னெடுப்பின் மூலமாக நிறைய பேர் வந்து பணக்காரங்களாக இருக்கிறவங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுடைய எல்லாருடைய அந்த கடன் சுமையை வந்து குறைக்கிற விதமாக அந்த படம் அமைஞ்சிருக்கும். அதே போல் இன்னைக்கு ரியாஸ் அகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் அந்த 1,28,384 ரூபாய் கடனுக்கான காசோலையை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் குமாரிடம் வந்து கொடுத்துருக்காரு. இது இவர் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி ரமேஷ் அப்படின்ற ஒரு நபர் கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காசோலை, செக் அந்த மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதாவது ஓரளவுக்கு தன்னுடைய வசதிக்கு மீறின வருமானம் வர்றவங்க இந்த ஒரு செயலை கண்டிப்பாக எடுத்திருக்கும் போது இதை யோசிச்சு பாருங்க. திமுக வந்து வாயடைச்சு போகிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்களுடைய முன்னெடுப்பு போயிட்டு இருக்கு. செம்மையா நம்மளுடைய தமிழக அரசை வந்து இன்னைக்கு சூப்பரா வந்து பொருளாதார ரீதியில முன்னெடுத்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு மிக முக்கியமான செய்திகள் நடந்திருக்கும். இதை நீங்க நிறைய பேருக்கு செய்தியில பார்த்தீங்களா அப்படின்னு தெரியாது. தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சி காலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு அப்ரூவல் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அதாவது திமுகவுக்கு ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்ற மூலியமாக வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகளை சேர்த்துக்க, நான் சொல்கிற பிள்ளைகளை சேர்த்துக்க,
இப்படி அப்படி வாங்கிக்கிறேன், அப்படி இப்படி வாங்கிக்கிறேன், காசா தர மாட்டேன்னா சீட்டா குடுத்துன்ற மாரிலாம் ஏகப்பட்ட லஞ்சங்கள் வந்து திமுக சார்புல வாங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ரூ. 1 கூட வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தனியார் பள்ளிகள் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்றதும், நம்மளோட சைடுல அவங்களுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கையா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்ட்டாரு. உங்களுடைய பள்ளிகளை நீங்க சிறப்பா நடத்தலாம். நீங்க யாருக்கும் ரூ. 1 கூட லஞ்சம் குடுக்க தேவையில்ல. ஆனா மக்களுடைய கோரிக்கையை நீங்க என்ன செய்யணும்னா, ஏழை குழந்தைகள ஒரு 4 பேர உங்க ஸ்கூலுக்கு வந்து சேர்த்துக்கங்க. அந்த டொனேஷன், நன்கொடைன்ற பேர்ல வந்து ஃபீஸ் அப்படின்ற பேர்ல அவங்க மேல தலையில வைக்காம, ஏதோ முடியாம இருக்கிற பிள்ளைங்க 4 பேர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில படிக்கணும்லாம் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா, எங்களுடைய தமிழக முதலமைச்சருக்கு நீங்க நன்றி கடன் செலுத்தின மாரி இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நான் வச்சுர்றேன். அடுத்து ரொம்ப முக்கியமா உள்துறை மேட்டருக்கு வருவோம். இன்னைக்கு உள்துறை மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கையில டிஜிபி, காவல் கண்காணிப்பாளர்கள் இந்த மாரிலாம் வந்து பெரிய பெரிய காவல்துறைய உள்ளடக்கிய அந்த உள்துறை கட்டுப்பாடு. நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த பல முதலமைச்சர்கள் உள்துறைய கையில வச்சுக்குருவாங்க. இதுதான் வந்து ஒரு சட்ட ரீதியா போயிட்டுருக்கு. ஏன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சரா இருக்கிறவங்களுக்கு அந்த பாதுகாப்பு மற்றும் காவல்துறையோடைய அந்த மிக முக்கிய சட்ட ஒழுங்கு அப்படின்றது கையில இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிர்வாக திறன் இல்லாத ஒரு இதுக்கு முன்னாடி ஆண்ட சிஎம் ஸ்டாலின் அவர்கள், அதாவது இதுக்கு முந்தைய ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு நிர்வாகத்தை இன்னைக்கு நம்மளுடைய கையில வந்து ஒரு கடன் சுமைய ஏத்துன ஒரு தமிழகத்த குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நிர்வாகத்த பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு நேரம் சரியா இருக்கு. ஒவ்வொரு துறைகளிலும் வர அந்த பிரச்சனைகள், தேர்தல் வாக்குறுதி சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி தலைமைச் செயலகம் வர்ற ஒரு முதலமைச்சரா நம்மளுடைய விஜய் அவர்களையும் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நிர்வாகம் ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு அப்படின்றது எங்கேயோ கைமீறி போகுதோ, திமுக தீய சக்தியினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மூலியமாகவும், பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்மந்தப்பட்டதும் வந்து இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு அப்படின்றனால, இந்த உள்துறைய நல்ல ஆக்டிவா இருக்கிற ஒரு அமைச்சருக்கிட்ட மாத்தி விடலாம் அப்படின்னு வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஏதோ பரிசீலனை செய்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள்லாம் வருது. இது வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உள்துறை வந்து கண்டிப்பா முதலமைச்சரா இருக்கிறவங்களோட கையில இருந்தாதான், முதலமைச்சர் அவருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பவர் அப்படின்றத விட ஒரு பாதுகாப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இதுதான் வந்து எல்லா முதலமைச்சர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகளோ, மித்த வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சரோட நிர்வாக திறமையோ வந்து இன்னைக்கு என்னதான் வெளியில கொண்டு வந்தாலும், எல்லா அமைச்சர்களுக்குமான மூத்த அமைச்சரா இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் உள்துறை கையில வச்சுக்கிறணும் அப்படின்றது தான் எல்லாருடைய அரசியல் விமர்சகர்களோட ஒரு கருத்தா இருக்கு. அடுத்து நம்ம திட்டத்துக்கு வருவோம். இன்னைக்கு சட்டப்பேரவை நாள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய திட்டங்கள் குடுக்கிறதா இருக்காரு. போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய பார்த்திபன் அவர்கள். அவங்க தான் வந்து இன்னைக்கு வெற்றி பயணம் திட்டத்துக்கான மிக முக்கிய அந்த நிதி எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ வந்து இன்னைக்கு மக்களுக்காக செலவழிக்கக்கூடும். அதாவது பெண்கள், குறிப்பா பெண்கள் வந்து அனைத்து மாநகர பேருந்துகளிலும் வந்து இன்னைக்கு இலவசமா பயணிக்கலாம். எந்த பஸ்ல வேணாலும், எங்க வேணாலும் ஏறி போலாம். அதாவது பிங்க் பஸ் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது கிடையாது. அந்த கிராமங்களுக்கு சில பேருக்குலாம் வந்து பஸ் எல்லாம் போக்குவரத்து வசதிலாம் இல்லாம இருக்கும்போது கூட, இன்னைக்கு நம்மளுடைய விஜய பார்த்திபன் அவர்கள் நெறைய இடங்களுக்கு வந்து பேருந்துகளை அனுப்பி விடுறது, மக்களுக்கு வந்து சிரமத்த குறைக்கிறது அப்படின்றதுல முன்னெடுத்து வந்துட்டு இருக்காரு. ஒரு பழைய கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியாவுக்கு எம்எல்ஏ கூட வந்தது கிடையாதுங்க. 59, 60 வருஷம் பஸ் எல்லாம் நாங்க பார்த்ததில்ல. இங்கேருந்து 10 மைல் நடந்து போவோம். அங்கேருந்து பஸ் ஏறி வெளியூருக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து நடந்து ஊருக்குள்ள வருவோம். ஆனா இன்னைக்கு எங்க ஊருக்குள்ள ஒரு பஸ் வருதுன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷன்ற மாரி நெறைய பேர் ஆனந்தமாலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாரி வந்து இன்னைக்கு திட்டங்கள் நெறைய நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு திட்டத்தின் மூலியமா இன்னைக்கு அந்த அடுத்த கட்ட நடவடிக்கையா அந்த பெண்களுக்கான வெற்றி பயண திட்டம் அப்படின்றத தொடங்குறதா இருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தொடங்குறதா இருக்காரு. இது என்ன ஏது அப்படின்றது சட்டப்பேரவை நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.